நீர் என் சகோதரனைப் போல் இருந்தீரானால். உன்னதப்பட்டு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனைப் போல் இருந்தீரானால், நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். இது பூமியில் அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்குள் கைவிடப்பட்ட விசுவாசிகளின் அங்கலாய்ப்பு. 7ஆம் அதிகாரம் கிறிஸ்துவின் வருகையில் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தியை பற்றிய ஒரு நிகழ்ச்சி. அவளை அந்த அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் ராஜகுமாரத்தியே என்று அழைத்து அவளுடைய உயர்ந்த நிலையை மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த 8வது அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்கள் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தியாகிய ராஜகுமாரத்தி அல்ல. இவள் தான் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் கைவிடப்பட்டதற்கான காரணத்தை சொல்லி வருந்துகிறாள். நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனைப் போல் இருந்தீரானால், நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள் என்று அவள் சொல்லுவது, தான் அவரை குறித்து வெட்கப்பட்டு மற்றவர்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை பகிரங்கமாக அறிவிக்காமல் வெட்கப்பட்டவளாய் ஜீவித்த தன்னுடைய ஜீவியத்தை குறித்து சொல்லி அங்கலாய்க்கிறாள். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லியிருக்க, இவளுக்கோ தன்னுடைய கிரியைகளையெல்லாம் கிறிஸ்துவுக்காக உண்மையாய் செய்து நேசர் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வெட்கப்பட்டு போய் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறபடி நடவாமல், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை பகுத்தறிய மனதில்லாமல் தன்னையும் மனுஷரையும் பிரியப்படுத்துகிறவளாய் ஜீவித்து அவளுடைய மனம் புதிதாகாமல் மறுரூபமாகும் தகுதியை இழந்துவிட்டாள். ஆதலால் உன்னத நிலையில் இருந்த மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்திகள் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இவளோ கைவிடப்பட்டவளாய் அங்கலாய்க்கிறாள். நீர் என் சகோதரனைப் போல் இருந்தீரானால் என்று சொல்லி அங்கலாய்க்கிறாள். நேசர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சகோதரன் என்பதை அறிய தவறிவிட்டாள். நாம் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் என்பதை யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் மூலம் அறியலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமது பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த பின்னர் மரியாளிடம் சீஷர்களை தன் சகோதரர் என்று யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொன்னதை கவனிக்க தவறிவிட்டாள். தேவன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை அவள் கவனித்திருப்பாளானால், நீர் என் சகோதரனைப் போல் இருந்தீரானால், நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள் என்று சொல்லியிருக்க மாட்டாள். அவரை குறித்து வெட்கப்படாமல், அவருடைய வசனங்களையும் வெட்கப்படாமல் நிறைவேற்றி அவரிடம் உண்மையான அன்பை வெளிப்படுத்தியிருப்பாள். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அவள் இந்த அன்பை வெளிப்படுத்தாதபடியால் இந்த உலகின் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் பயமுற்றவளாய் காணப்பட்டு கிறிஸ்துவின் உபதேசங்களை நிறைவேற்ற தவறிவிட்டாள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று அழைத்து அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சகோதரனாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறதை அறிந்திருந்தோமானால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் நிரம்பும். அந்த அன்பு கிறிஸ்துவின் உபதேசங்களை நிறைவேற்றும் வல்லமை உடையது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.